ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ஒரு இஃப்தார் காம்போ பார்க்கலாம். நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக டீ கடை ஸ்டைலில் பருப்பு வடையும் கூடவே உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் எனர்ஜியும் தரக்கூடிய பாதாம் பால் பார்க்கலாம். எல்லாரும் கண்டிப்பாக பருப்பு வடை ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் வர்றதுக்கு எந்தெந்த பொருட்களை சேர்க்கணுன்ற டீட்டெயில்ஸும் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் போட்ட ரெசிபீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எந்த பருப்பு யூஸ் பண்ணலான்னு பார்ப்போங்க. கடலை பருப்புலேயும் செய்யலாம், பீஸ் பருப்புலேயும் செய்யலாம். அதாவது க்ரீன் பீஸ் பருப்பு, வடை பருப்புன்னு சொல்லுவாங்க. இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். கடலை பருப்பை விட இது டார்க் எல்லோ கலரில் இருக்கும். இதில் செய்யும்போது தான் டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இந்த வடை பருப்பு 2 கப் எடுத்திருக்கேங்க. இதோட மொத்த அளவு 300 கிராம் இருக்கும். இந்த பருப்பை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். குறைஞ்சது 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ரொம்ப அதிக நேரமும் ஊற வைக்கக்கூடாது. இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இதை வடிகட்டியில் ட்ரைன் பண்ணிவிட்டு துளி கூட தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிறணும். இந்த பருப்புலேருந்து 4 டீஸ்பூன், அதாவது ஒரு கைப்பிடி பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம். நம்ம அரைச்ச பருப்போட இந்த முழு பருப்பை சேர்க்கும்போது வடை ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். மீதம் இருக்க பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிடுவோம். எல்லா பருப்பையும் மொத்தமாக அரைச்சிடக்கூடாது. நான் எடுத்த பருப்பை 2 பேட்சாக பிரித்து அரைச்சிக்கிறேன். இது கூட 1.5 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிடுவோம். ஒரு துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கிடுவோம். 1 டீஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கிடுவோம். இது சேர்க்கும்போது பருப்பு வடைக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அதோட தோல்லாம் உரிக்கலை, முழுசாகவே சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு 6லேருந்து 7 வத்தல் மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி சேர்க்கக்கூடாது. ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொரப்பாக தான் அரைச்சிக்கிறணும். அரைக்கும் போது 2 தடவை மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சைடில் இருக்க பருப்பெல்லாம் எடுத்து விட்டுட்டு கொரப்பாக அரைச்சிக்கிறணும். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்ததை பார்த்துக்கிடுவோம். எல்லா பருப்பும் ஈவனாக இல்லைங்க, 1-2 பெரிய பருப்பாக தான் இருக்குது. இப்படி இருந்தால் தான் வடை கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த பேட்ச் பருப்பையும் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறலாம். இந்த அரைச்ச பருப்பு கூட 15 சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறலாம். சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துக்கிட்டேன். கூடவே கட் பண்ண மல்லி இலையும் சேர்த்துக்கிடுவோம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இது எல்லாத்தையும் கை வச்சு மசிச்சு விட்டு பிசைஞ்சுக்கிடுவோம். கூடவே வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கிறோம். நம்ம அரைச்ச பேட்டர் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா சரி செய்கிறதுக்கு அரிசி மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா கடலை மாவு 1 டீஸ்பூன் சேர்த்தா கூட வடை ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். வடை பொரிக்கிறதுக்கு பேனை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். இப்போது உப்பை டெஸ்ட் பண்ணிக்கிறலாம். உப்பு சேர்க்குறதுல டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு வடையை ஃப்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். குறைவாக இருந்துச்சுன்னா திரும்பவும் உப்பு சேர்த்துட்டு எல்லா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். வடைக்கு இந்த அளவுக்கு மாவு எடுத்து உருட்டி வச்சுக்கிறோம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் பால்ஸ் ஆக்கிட்டு நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துக்கிறலாம். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். நம்ம அரைச்ச மாவுலேருந்து ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்த்துக்கலாம். அது அடியில் போயிட்டு மேலே பொங்கி வந்துச்சுன்னா எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியாக சூடாகாமல் இருந்துச்சுன்னா மாவெல்லாம் பிரிஞ்சு போயிடும். அதே நேரத்தில் அதிகமாக சூடானாலும் வடை கரிஞ்சு போயிடும். அதனால மீடியம் ஹீட்லேயே தாங்க நம்ம வடையை ஃப்ரை பண்ணணும். ஒரு பீஸ் எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சுக்கிடுவோம். இன்னொரு உள்ளங்கை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணால் போதும், வடை ஷேப்க்கு வந்துடும். இது நடுவில் தடிமனாகவும் ஓரங்களில் மெல்லிசாவும் இருக்கும். இந்த ஷேப்பில் தான் வடையை தட்டிக்கிறணும். நம்ம தட்டி வச்ச வடையை எண்ணெயில் சேர்த்துக்கிறலாம். நம்ம பாத்திரத்தில் எந்தளவு சேர்த்தா கரெக்டாக இருக்குமோ அந்தளவு வடையை சேர்த்துக்கிறலாம். நம்ம பருப்பெல்லாம் பச்சையாக ஊற வச்சு அரைச்சி சேர்த்துருக்கோம். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணாதான் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள வரைக்கும் பருப்பு வெந்தும் வரும். அதனால ஃப்ளேமை கூட்டாமல் மீடியத்திலே வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். வடையை எண்ணெயில் போட்டோன்னா அடியில் போயிடும்.
மேலே பொங்கி வரும், அது வர திருப்பி விடக்கூடாது. திருப்பி விட்டோம்னா பிரிஞ்சு போயிருங்க. ஒரு சைடு கலர் மாறணும்னா அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கிருவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வடையை 2 சைடும் கோல்டன் கலர் வந்தோடனே எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். எடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு 2 செகண்ட்க்கு அப்புறம் எடுத்துக்கரலாம். அப்போ தான் துளி கூட எண்ணெய் இல்லாமல் வடை கிடைக்கும். எடுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் ஆகும். இதே மாதிரி எல்லா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான், நம்ம டீ கடை வடை ரொம்பவே கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாதாம் மில்க் செய்கிறதுக்கு 500 ml பால் கூட 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் 600 ml பாலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து சூடு பண்ணிக்கிடுவோம். பால் கொதிச்சு வந்துருச்சு. கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது லைட்டான எல்லோ கலரும் நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கலர் வேணும்னா நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். சைடில் இருக்க ஏடெல்லாம் எடுத்து விட்டுட்டு குறைவான தீயிலே வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். இது ஒரு சைடு கொதிக்கட்டும். நம்ம ஏற்கனவே பாதாம் பருப்பை ஊற வச்சுருக்கோம். நம்ம எடுத்த 600 ml பாலுக்கு 30 பாதாம் சரியான அளவாக இருக்கும். இதை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சூடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதோட ஸ்கின்னெல்லாம் இதே மாதிரி உரிச்சிட்டு வந்துடுவோம். எல்லா பாதாம்லையும் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணியாச்சு. கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கரலாம். அரைக்கிறதுக்கு 1/4 கப் பால் சேர்த்து திப்பியே இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணுங்க. எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அது வரைக்கும் மேக்ஸிமம் பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கிறோம். அப்போ தான் பாதாம் பால் குடிக்கும்போது பாலோட மிக்ஸ் ஆகி அதோட கொரகொரப்பு இல்லாமல் இருக்கும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச பாதாமை பாலில் சேர்த்துக்கிடுவோம். இது சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் கிளறி விடணும். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேன். இது ரொம்பவே மைல்டான இனிப்பாக இருக்கும். உங்கள் இனிப்போட அளவை பொறுத்து கூட்டியோ குறைச்சோ ஜீனி சேர்த்துக்கரலாம். ஜீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ தேனோ சேர்த்துக்கிட்டா கூட ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். 3 நிமிஷத்துக்குள்ளேயே குங்குமப்பூவோட கலர் இறங்கி பால்லே பாதாம் வெந்து மிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதான், நம்ம பாதாம் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் ஆக்கி குடித்தாலும் அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இஃப்தாருக்கு இதே மாதிரி கிறிஸ்பியான பருப்பு வடையும் ஹெல்த்தியான பாதாம் பாலும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.